எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸ் லைனிங் அண்டு மெயின் ஃபேப்ரிக் கட்டிங் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸு நான் மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இந்த கிளாத்தோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சுங்க. நான் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து தான் எடுத்திருக்கிறேன். பாடி வந்து 40 சைஸு, அதுக்காக 10 எடுத்துருக்கேங்க. நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கனால அதோட ஸ்டிச்சிங்க்கு 2 எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதாவது ஃபோல்ட் பண்ண சைடு பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி வரணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் நோக்கி வரணும், அது மாதிரி தான் போட்டிருக்கேன். அதில் வந்து ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 வேணுங்கிறதுனால நான் 3.25 எடுத்துருக்குறேங்க. நெக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 வேணுங்கிறதுனால நான் 2.5 எடுத்திருக்கேன். கட்டிங்கு அதில் போயிரும்லங்க. ஆம் ஹோல் வந்து 5.5 எடுத்துருக்குறேங்க. 5.5 அந்த 1/4 இன்ச் மேலே நான் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்டிச்சிங் போகும்ல, அதனால வந்து 1/4 இன்ச் மறுபடியும் மார்க் பண்ணுறேங்க. உங்களுக்கு பாருங்களேன் புரியும். நான் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் நான் ஸ்டிச்சிங் போகிறனால மறுபடியும் 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் உள்ள அந்த கேர்வில் மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்வுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மேலேருந்து சென்டர் பாயிண்ட்டும் இந்த நம்ம ஆம் ஹோல் மார்க் பண்ணலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்த கேர்வ் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் நெக்கு வந்து 8 வேணுங்க. அப்போ அதுக்கு வந்து நான் 7.25 எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கல 8 வரும். எனக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வேணுங்கிறனால நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இதே உங்களுக்கு ஷோல்டரோட அகலம் ப்ராடாக வேணும்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராஸ் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆம் ஹோல் ஸ்கேலை வச்சு ஒரு ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இதுதான் ஃபுல் பாடி பேக் சைடோட மெஷர்மெண்ட். இது வந்து நான் வச்சுருக்க டாட் வந்து சென்டர் டாட்டுக்காக. அப்புறம் இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அந்த பிசுறு தட்டி விட்டுறோம். இதுக்கப்புறம் தாங்க நான் அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணல, இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருப்பேங்க. இதெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் எங்கெங்கே வருமோ அங்கெல்லாம் வந்து அர்க்காத் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து நெக்கு கட் பண்ண வேணாம். இது வந்து லைனிங்கில் போட்டு கட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கட் பண்ணல. கட் பண்ணுறனால கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஸ்டிச் பண்ணுற அப்படி இருந்தால் லைனிங் வந்து எக்ஸாக்டாக எது வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. இதே மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணால் கொஞ்சம் பத்தாத மாதிரியும் வரும். அவங்க மட்டும் மெயின் ஃபேப்ரிக்கை கொஞ்சம், ஏன்னா அது பூனம் கிளாத்தாக இருக்கலாம், அந்த மாதிரி கிளாத் இருக்கையில் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் லைனிங் கிளாத்தை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த இடத்த பேக் சைடு கட் பண்ணமோ அதுக்கு கொஞ்சம் கிளாத் இருக்குங்க. அந்த இடத்த வந்து நீங்கள் பட்டிக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 40-45க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டி கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் எக்ஸ்ட்ரா தானே எடுப்போம், அதில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டியோட இது நான் கரெக்டாக கடைசியாக சொல்கிறேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது அப்படியே ஷோல்டருக்கு பேக்கு கட் பண்ணுவீங்க, அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஹேண்டுக்கு போயிடணும். ஹேண்டில் வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிசுறு தட்டுறதுக்கு ஒரு கோடு, அப்புறம் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் போக நம்மளோட ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 7.5. அதோட உள்ள ஆம் ஹோல் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 4.5. அப்புறம் அதை எடுத்துக்கிறோமாங்க. நம்ம கையோட அகலம் பார்த்திங்கன்னா 5.25. இதில் வந்து நம்ம சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து சென்ட்ரு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் அந்த 2 பாயிண்ட்டோட சென்டரை எடுத்து மார்க் பண்ணி இந்த சைடு இந்த கேர்வும் அந்த சைடு அந்த கேர்வும் வரைஞ்சிங்கன்னா ஹேண்டு கட் பண்ணிடலாங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை போட்டு நான் கட் பண்ணுறது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே தான் இருக்கும். இது வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேங்க. அதனால தான் வந்து நான் அந்த இதுக்கு போட்டு கட் பண்ணிட்டு வர்றேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எந்தெந்த இடத்த அர்க்காத் போடணுமோ அந்த இடத்த போட்டுக்கோங்க. இதில வந்து நானு ஸ்டிச் பண்ணையில மட்டும் கைக்குழி எடுக்கிறது நான் டிப்ஸ் குடுக்குறேங்க. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. அது ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். அது ஸ்டிச்சிங்கோட பார்க்கையில உங்களுக்கு ஈஸியா இருக்கனால தான் நான் அத குடுக்கல. நீங்க அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஓப்பன் சைடு நம்மள பார்த்த மாரி எடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் எல்லா இது கட்டிங்க்குமே வந்து க்ளோஸ்டா இருக்கிறத நம்ம சைடு இருக்கணுங்க. இப்போ வந்து ஓப்பன் சைடு எடுத்துட்டு நம்ம பேக் சைடு கட் பண்ணத வந்து அப்படியே எடுத்து மேலே போட்டு அத அளவ அப்படியே மார்க் பண்ணுங்க. அப்படியே நீங்க எக்ஸாக்ட்டா அதாவது வந்து ஷோல்டர் கிட்ட, ஆர்ம் ஹோல் கிட்ட, ஃப்ரண்ட் நெக் கிட்ட எந்தெந்த இடத்த வருமோ அத மட்டும் மார்க் பண்ணுங்க. அது போக வந்து நம்ம மறுபடியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த மட்டும் நான் மெயின் ஃபேப்ரிக்லேருந்து அதாவது பேக் சைடு மெயின் ஃபேப்ரிக்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டுருக்கிறேன். இதுவும் வந்து நான் எதுக்குன்னு இந்த வீடியோலயே காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேணும். அப்போ நான் 6 எடுத்துக்கிறேன். அதாவது வந்து நான் ஸ்டிச்சிங் போக எனக்கு 6 வேணுங்கிறனால நான் ஸ்டிச்சிங் போக 6 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. அதையும் மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம் ஹோல் சைடு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்போ நம்ம கோடு போட்டு இது வந்து நம்ம அந்த கிளாத்லேருந்து வரைஞ்சங்காட்டி இப்படி வருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து அந்த 1/4 இன்ச்செல்லாம் நம்ம அதில் விட்டு தானே கட் பண்ணியிருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. இங்கே வந்து 1/2 இன்ச் இருக்கும். அங்கே 1/2 இன்ச் எடுத்தங்காட்டி இங்கே நம்மளுக்கு 1/2 வேண்டாம். ஏன்னா நம்ம கைக்குழி கொஞ்சம் கொடுப்போம்ல ஹேண்டுக்கு, அதனால நம்மளுக்கு வந்து 1 போதும். இந்த இடத்த நான் ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் இல்லைங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான் நான் சொன்னேன் எதுக்கு சொல்கிறேன்ட்டு. இப்போ அதே மாதிரி அதோட ஆஃபும் இதோட ஆஃபும் மார்க் பண்ணி உள்ள கைக்குழிக்கு வந்திங்கன்னா நம்மளுக்கு 1 போதும். 1 இடத்த மட்டும் நம்ம அப்படியே ஸ்கேல் போட்டிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணுறனாலும் சரி பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஸ்கேலோ ஏதோ ஒன்று. அதே இடத்த மார்க் பண்ணி நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த ஒரு இடத்த நம்ம மாற்றுவோங்க. அப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸு ஆர்ம் ஹோல்ட்டு கரெக்டாக உட்காரும். இப்போ தெரியுதா, இங்கே நம்ம ஃப்ரண்ட்டு ஷோல்டர்கிட்ட நம்ம ஒரு டாட் பிடிப்போம். அதுக்கு வந்து நம்ம ஒரு சைடு 1/4 இன்ச் பிடிக்கிறனால 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறனால இந்த 1/2 இன்ச் நான் விட்டுருக்கிறேன். அப்படி பிடிச்சோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காம நம்மளோட ஷேப்புக்கு கரெக்டாக வருங்க. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா, உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ ஸ்டிச்சிங்க்கு எல்லாம் போக எனக்கு 5 வந்திருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 சென்ட்ரு பாயிண்ட் வந்து 12.25ங்க. அப்புறம் தேர்டு வந்து 6 எடுத்திருக்கேன். இந்த இடத்தையும் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட போகிறேன். இதுவும் வந்து எதுக்குன்னா, நம்ம சென்ட்ரு பட்டி பிடிப்போம் பார்த்திங்களா, 1 இன்ச்சுக்கு பிடிப்போங்க. 1 இன்ச் சைஸை பொறுத்து மாறும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். ஏன்னா இதெல்லாம் விடலைன்னா நம்மளுக்கு உள்ள குடுக்கையில் பார்த்திங்கன்னா கிளாத்தும் பத்தாது, கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும். அதனால தான் இதுக்கெல்லாம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து கட் பண்ணிக்கிறோங்க. மற்ற எந்த இதுவும் மாறாது. மேலே மட்டும் நம்ம அந்த ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சோம்லங்க, அதை வந்து குறைச்சி கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கு. இப்போ இழுத்தா இது வந்து இழுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரைட் கட். அதாவது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் நான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸில் போடுறேங்க. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் கீழே அதே மாதிரி பிசுறு இருக்கிறங்காட்டி தான் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறேங்க. அப்புறம் பிகினர்ஸ் வந்து கம்பல்சரி லைட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி தான் பாடிக்கு ஆப்போசிட்டில் நான் பட்டி போட்டுக்கிறேன். இன்னொன்று ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னா, பிகினர்ஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் எப்பவும் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒட்டியே கட் பண்ணிட்டேன்.
இல்லை உங்களுக்கு வீடியோக்காகங்காட்டி மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்த கொஞ்சம் மிஸ் பண்ணாலும், அந்த இடத்த நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கையில அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் மட்டும் விடுங்க. லைனிங் பர்ஃபெக்டாக கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வந்து பட்டிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஸ்லீவ் அதுதான் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு போட்டு இப்போ நீங்கள் வந்து இப்படியே வச்சு கட் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி 4ம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நானே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒன்று எவ்வளோ கிராஸாக உள்ளே போயிருக்குது பார்த்தீங்களா. அதனால வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண லைனிங் பீஸ் வச்சு அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எக்ஸாக்டாக கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணிங்கனாலும் நம்ம வெட்டி பிசுறு தட்டியில் சரியாக போயிடும். இப்போ இதே மாதிரி ஓப்பன் சைட் நம்மளை பார்த்து தான் வரணும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. இதுவும் வந்து ஸ்ட்ரைட் கட். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்ட்ரைட் கட்டில் தான் மெயின் ஃபேப்ரிக் போடணுங்க. இது வந்து இதில் மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா ப்ளவுஸே கொஞ்சம் ஷேப் மாறிடும். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஒட்டி கட் பண்ணிங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் கீழே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிரமமாக போயிருங்க. அவ்வளோதான். இப்போ தான் நான் இந்த பட்டி வந்து நான் அப்படியே போட்டு கட் பண்ணதில் பேக் சைடு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி வந்து மார்க் பண்ணிலாம் காமிக்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி சைடுக்கு இந்த மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஏன்னா இதே வந்து நிறையா டைம் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணி பிரிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்காக வந்து நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்காக வந்து ஒரு 1/4 இன்ச் கொடுத்துக்கிறேங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து அந்த லைனிங் ப்ளவுஸ்லேயோ எவ்வளோ வேணுமோ ஒரு 10 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நான் 40 சைஸுங்கிறனால ஒரு 10 இன்ச் எடுத்துக்கிறேங்க. இப்போ அந்த 10 இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த கொக்கி சைடு வந்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் ப்ளவுஸில் அளந்து பாருங்கள். நான் இதில் 3.25 ஆப்போசிட் சைடில் 3.5 வச்சுக்கிறேன். அதுக்கு சென்ட்ரு எடுத்திங்கன்னா சென்ட்ரு வந்து நான் 3.25 வச்சுருக்கேங்க ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து. இதெல்லாம் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக வந்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. லைனிங் இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணையில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேங்க. இதில் ஏதாச்சும் டவுட்னாலும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வேணுனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.